ஒரு நாட்டுல எத்தனை கேஸ்டா ஒரே டைம்ல வந்துட்டு இருக்கும்? என்னடா நாடு இது? குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலியல் துன்புறுத்தல் ஒரு நாட்டுல எத்தனை தான் நடத்திட்டே இருக்கும்? கேஸ் ஸ்டடி போய் பாருங்க, நெட்ல சோர்ஸ் பண்ணி பாருங்க. 1,62,000 கேஸ் 2022 மட்டும். ஒவ்வொரு வருஷமும் 9% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு கிரைம் ரேட். அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு 9% to 10% அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும். 33% பெண் குழந்தைகளுக்கான பாலியல் துன்புறுத்தல் தான் இருக்கு. இன்னைக்கு தானே பதல்பூர்ல 2 LKG படிக்கிற ஸ்டூடெண்ட் 2 குழந்தைங்களுக்கு பாத்ரூம்ல வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்கான் அங்க தூய்மை வேலை செய்யறவன். இந்த நாட்டுல கடுமையான சட்டங்கள், அதாவது அவனை சுடுறதோ தூக்குல போடுறதோ இல்ல, அவன் பெட்ரோல் ஊத்தி எரிச்சு அந்த நெருப்பை அணைச்சு அவனுடைய கை கால்களை துண்டிச்சு அவனுடைய ஆணுறுப்பை துண்டிச்சு அவனுடைய நாக்கையும் துண்டிச்சு அவனை ஒவ்வொரு ஊர் பஸ் ஸ்டாண்ட்லயும் ஒரு சின்னதா குடில் போட்டு அவனை அங்க கட்டி வச்சு எல்லா மக்களும் போற வரவன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் வாழற நாள் எல்லாருக்கும் பாடமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவன் இருக்கணும், வாழணும். அவனை பார்த்து மத்தவங்களாம் வாழணும். மறுபடியும் இந்த பாலியல் குழந்தைகளுக்கான பெண் பிள்ளைகளுக்கான பாலியல் வன்புணர்வு நடந்துகிட்டே இருந்ததுன்னா மக்கள் எல்லாம் எதுக்காக பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிட்டு எவனுக்கு ஒருத்தனை காவு கொடுக்கணும், அதுக்கு கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டுலான்ட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க.